காரஞ்சாரமாக தக்காளி ரசம் வைக்க போகிறேன். எப்படின்னு பார்ப்போம் வாங்க. சீரகம் 1 ஸ்பூனு, 2 மிளகாய் வத்தை, கொஞ்சம் மிளகு, பூண்டு 5-6 பல், பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி எல்லாம் வச்சு நல்லா இதில் கல்லில் நல்லா அடித்து எடுத்துக்குவோம். அதை நல்லா கரைச்சி மண் இல்லாமல் ஊற்றிக்குவோம். இப்போ 3 தக்காளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் புளிக்கரசல்ல ஊற்றிக்குவோம். இப்போ இதில் ஊற்றிக்குவோம். அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். ரசத்துக்கு எல்லா பொருளும் இடித்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கோண்டு போட்டு புளிக்கரசெல்லாம் கரைச்சி வச்சுக்குவோம். மீதியை தாளிக்கும் போது போடலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்குவோம். நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இடிச்சு வச்ச பூண்டு மிளகு எல்லாத்தையும் போடுவோம். ரசத்தை ஊற்றிக்கிறோம். இப்போ லேசாக கொதி வந்துருச்சு. இப்போ இறக்கிக்கிடுவோம். ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. இப்போ காரஞ்சாரமான தக்காளி ரசம் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க.